கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளை நமக்கு அவர் ஆசீர்வதித்து தருவார். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் 2, 3, 4 வசனங்களிலே ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு அதிக உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதான வார்த்தைகள். அவர் யாக்கோபு சொல்லுகின்ற வேளையில், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது என்று சொல்லியிருக்கிறார். இதில் பொறுமை, கிரியை, பரீட்சை இவைகளெல்லாம் இதில் காணப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது தான் பொறுமையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அது நமக்கு மிகுந்த அது சந்தோஷமாக நாம் எண்ண வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை, நெருக்கடி, சோதனை வருகிறது என்று சொன்னால் அது ஏதோ ஒரு நம்மால் தாங்க முடியாத ஒரு காரியம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவைகளை யாக்கோபு சொல்லுகிற வேளையில் நீங்கள் அதை மிகவும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுமையை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த சிக்ஷையை, நீங்கள் அந்த சோதனையை நாம் சகிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அவர் போதிய பலத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதோடு கூட 4வது வசனத்தில், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த பொறுமை என்கிற வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. இந்த பொறுமை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். நமக்கு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு போதுமான கிருபையையும் பொறுமையையும் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல யாக்கோபு நிருபத்தினுடைய 2, 3, 4 வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் சோதனையில் அகப்படும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. எப்படிப்பட்ட சோதனையில் இருந்தாலும் கூட அதை நன்மையாக மாற்ற ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.